ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்தின் முதல் நாள் சித்திரக்கனி. இந்த கனி காணுதல் பழக்கம் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் வந்துட்டு கிடையாது. நான் மட்டும்தான் ஒரு 5 வருஷமாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். முதல் நாள் நைட்டே ஒரு தாம்பாளத்தில் வந்து முக்கணிகள் வந்துட்டு வச்சுட்டு ஏதாச்சும் சின்னதாக தங்கப்பொருள் வந்துட்டு வச்சுக்கலாம். காசு, பணம், அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் வெத்தலைப்பாக்கு, பூவு, மெயினாக இந்த கண்ணாடி, இது எல்லாத்தையும் வந்துட்டு நைட்டே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு வந்து போயிடணும். பெட்ரூம்லேயே இல்லைனா ஹால்லேயே வந்துட்டு எடுத்து வச்சிடணும். காலையில் எந்திரிச்சோடனே கண்ணை மூடிட்டு எதுவுமே வந்துட்டு பார்க்காம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியில் வந்துட்டு முகத்தை வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணாடியில் பார்க்கும் போது அந்த கண்ணாடியில் நம்ம வச்சுருந்த பழங்கள், நகை, பணம் எல்லாமே வந்துட்டு தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இது எல்லாமே வந்துட்டு நல்ல செழுமையாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குன்னு கிடையாது, என்றைக்குமே வந்து காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்க்கும் போது நம்மளுக்கே நல்ல ஒரு வைப்பு வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவுமேவும். இப்போ கிச்சன் வந்துட்டு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்க போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோம்னாக்கா நல்லா சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு சமைப்போம், நல்லா வந்துட்டு இருக்கும். இதே இது க்ளீன் பண்ணாமல் ஒரு பக்கம் பாத்திரம் வந்துட்டு அழுக்காக கிடக்கு, அடுப்பு வந்துட்டு துடைக்காமல் வந்துட்டு இருந்துச்சுனாக்கா வந்தோடனே வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே ரொம்ப அசிங்கமாக வந்துட்டு இருக்குமா, ஐயோ பாத்திரத்தை கழுவணுமா, இதை துடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கணுமான்னு சொல்லி ஒரு சலிப்பாக வந்துட்டு இருக்கும். அதே இது நீட் பண்ணி வந்து வச்சு படுத்துட்டோம்னாக்கா பார்க்குறக்கு நல்ல நீட்டாக வந்துட்டு இருக்கும். எந்த விஷயத்தையும் ஒரு அழகான விஷயத்தை நம்ம வந்து கண்ணில் பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவுமேவும். அதுக்காக நம்ம வேலைக்கே போகாமல் வருடத்தில் ஒரு நாள் வந்துட்டு இதை பார்த்துட்டோம், நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இது எல்லாமே வந்துட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னாக்கா நம்ம தான் முட்டாளாக வந்துட்டு இருப்போம். உழைக்காமல் எதுவுமே வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருஷம் நம்ம வீட்டில் சாமி வந்துட்டு கும்பிட முடியாது, இன்னும் ஒரு வருஷம் வந்துட்டு ஆகும். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாமிலாம் வந்துட்டு கும்பிடவே இல்லை. அந்த தட்டிலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் எலுமிச்சம்பழமும் வெத்தலைப்பாக்கும் வந்துட்டு வைக்கல. எலுமிச்சம்பழமும் வெத்தலைப்பாக்கும் நம்மளோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்கான ஒரு அர்த்தம். அதனால் வந்து அதை ரெண்டுமே வந்துட்டு வைக்கல. பூவும் வந்துட்டு வாங்கி வைக்கல. சும்மா பழங்கள் மட்டும் வந்துட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு நல்ல விஷயத்தில் கண்ணில் பார்க்கலாம் சொல்லி தான் வந்துட்டு அதை மட்டும் வந்துட்டு வச்சு பார்த்தாச்சு. பார்த்துட்டு கிச்சனுக்கு எப்பயும் போல் வந்துட்டு வந்துட்டேன். நைட்டே வந்துட்டு மாவரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டர் வந்துட்டு போட்டு விட்டுட்டு நட்ஸ் மில்க் ஷேக் வந்து போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு லஞ்ச் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். டைரெக்டாகவே காலையில் எதுவுமே வந்துட்டு சமைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சமைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வடை பாயசத்தோடு செஞ்சு சாப்பிட்டு. இன்றைக்கி வந்துட்டு வடை பாயசத்தோடு தான் வந்துட்டு சமையல். அப்புறம் இன்றைக்கி சித்திரக்கனி அன்றைக்கி வந்துட்டு அறுசுவை கலந்த உணவு வந்துட்டு சமைக்கணும்னு சொல்லுவாங்க. மாங்காய் பச்சடி வந்துட்டு பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு அறுசுவையுமே வந்துட்டு இருக்குது. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திணை பாயாசம் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டு வந்துருந்துச்சு. குக்கரில் வந்துட்டு பாசிப்பருப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு திணையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் வடிச்சிட்டு அதையும் வந்து நெய் சேர்த்து வந்துட்டு வறுத்துக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு நான் சம அளவு வந்துட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம் வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 கப்பு வெல்லம் வந்துட்டு கரைச்சி வந்துட்டு வச்சாச்சு. அந்த வெல்லத்துலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு பச்சடிக்கு வந்துட்டு சேர்த்துட்டேன். இங்கே வந்து நல்லா வந்துட்டு வறுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நம்ம பாசி பருப்பையும் வந்துட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வந்து ஒரு 5-6 விசில் வந்துட்டு வரட்டும். இது வந்துட்டு வேகட்டும். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை. சாம்பார், கூட்டு, பொரியல்லாம் வந்துட்டு நான் வந்து காட்டலாம். ஏன்னா எப்பயும் போலயே தான் வந்துட்டு சாம்பார் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கூட்டு பொரியல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சது தான். அதனால் வந்துட்டு அதெல்லாம் வீடியோ வந்துட்டு காட்டவே இல்லை. இந்த பச்சடியும் அதுக்கப்புறமா பாயசம், அது மட்டும்தான். பாயசம் மட்டும் தான் மெயினாக வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. பச்சடி வந்துட்டு இறக்கி வச்சுட்டு அப்பளத்தையும் வந்துட்டு போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அப்பளத்தை பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா வடைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் உளுந்து ஊற வைக்கும் போது வடைக்கும் சேர்த்தே வந்துட்டு ஊற வச்சுட்டு வந்து படுத்தாச்சு. ரொம்ப நேரம் ஊறும் போது பார்த்திங்கனாக்கா நல்ல வடை நல்லா புசுன்னு வந்துட்டு வருது. வடையை வந்துட்டு போட்டு விட்டாச்சு. ஒரு 4 வடை தான் வந்துட்டு போட்டு விட்டேன். மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்துட்டு செஞ்சுக்கலாம்னு சொல்லி இப்போ 4 பேருக்கும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு வடை வர மாதிரி வந்துட்டு 4 வடை வந்துட்டு சுட்டாச்சு.
வடையை சுட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வச்சு விட்டுட்டேன் குக்கரில். இந்த பக்கம் வந்துட்டு பொறுக்க முடியல என்னால், சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிட்ணுமேன்னு சொல்லி விசில் வந்துட்டு எடுத்து விட்டாச்சு. விசில் வந்துட்டு எடுத்து விட்றாதீங்க, நல்லா வந்துட்டு விசில் வந்து அடங்கினதுக்கு அப்புறமே வந்துட்டு எடுத்து விடுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு என் பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான், அதனால் வந்து சீக்கிரமாக வந்துட்டு எடுத்து விட்டாச்சு. எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பாக்கும் வந்துட்டு சேர்த்துக்கலாம், இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏன்னா காலையிலேயே வந்துட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு சமைக்கவே இல்லை, டேரெக்டாக வந்துட்டு லஞ்ச் தான் வந்துட்டு சமைச்சிருந்தேன்னா, அதனால் வந்து அவனுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு காலையிலே குளிக்க வச்சாச்சு பிள்ளைங்களையுமேவும். அதனால் வந்துட்டு குளித்தோடனே அவங்களுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மசிச்சு விட்டுட்டு வெள்ளத்தையும் வந்துட்டு ஊற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து நெய்யில் வந்து தேங்காய், அப்புறம் திராட்சை, முந்திரி இது 3மே வந்துட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்துட்டோம்னாக்கா அவ்வளோதான், பாயசம் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். தேங்காய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். இப்போ இதை வந்துட்டு கொட்டினதுக்கு அப்புறமா நல்லா அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி வந்துட்டு வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த கொதிக்கிறதுலாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்துட்டு சேர்க்கணும். தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு எடுத்து வந்துட்டு வச்சுருக்கேன், நல்லா திக்கான ஒரு பால். இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஊற்றணும். நம்ம அப்படியே அந்த கொதிக்கும் போதே வந்துட்டு ஊற்றினாக்கா தெரிஞ்சு வந்துட்டு போயிடும். அதனால் ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடு வந்துட்டு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. என் பையன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கான் பாருங்கள், எப்படா வந்துட்டு போடுவாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி அவனுக்கு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும், இத்தனை வெரைட்டி வந்துட்டு பண்ணுறது. என் பையனை மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இத்தனை வெரைட்டியில் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னெல்லாம் வந்துட்டு பண்ணேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்துட்டு வச்சாச்சு. சாம்பார் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி, சாம்பார் பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு சாம்பார். அப்புறமா ரசம், மோர், அப்புறம் மாங்காய் பச்சடி, சௌச்சௌ கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், அதுக்கப்புறமா வடை, அப்புறம் மெயினாக நம்ம பாயசம் செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வாழைல போட்டு தான் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி இலையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி வந்துட்டு தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஊறுகாய், உப்பு வந்துட்டு வைக்கணும், உப்பு வந்துட்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஊறுகாய் வந்துட்டு வச்சுட்டு வடை, அப்பளம், கூட்டு, பொரியல், அப்புறம் பாயசம், மோர், ரசம் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வந்துட்டு வச்சாச்சு. அந்த பாயசம், மோர், அப்புறம் ரசம் எல்லாம் வந்துட்டு கப்பில் வந்துட்டு ஊற்றி வச்சுட்டேன், ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு. சாம்பார் வந்துட்டு ஊற்றியாச்சு. மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வந்துட்டு வச்சுருந்தேன். நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. என் பையன் நல்ல ஒரு பொடி வந்து பிடிச்சிட்டான். நல்லா சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்து படத்துக்கு வந்துட்டு வந்திருந்தோம், தலை படத்துக்கு, குட் பேட் அக்லி. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் தலை படத்துக்கு வந்துட்டு வந்திருக்கேன் தேட்டருக்கு. நான் ஒரு நாள் கூட வந்துட்டு வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் வந்துட்டு தலை படத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வந்திருக்கோம். என் பையன் கூட நான் 2 டைம் வந்துட்டு வந்துட்டேம்மா தலை படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு படம் போட்டுருவாங்கன்னு சொல்லி உள்ளே வந்துட்டு வந்தோம். நாங்கள் 3:40க்கு படம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தாக்கா 4 மணிக்கு தான் வந்துட்டு ஆரம்பித்தாங்க. உள்ளே வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு வெளியிலே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல பயங்கரமான கூட்டம் அன்றைக்கி. படம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. படத்தை விட வந்துட்டு பாட்டுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். படத்தை வந்துட்டு பார்த்துட்டு நல்லா பாப்கார்ன் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பார் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸ்பாரில் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாரில் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குது. எனக்கு 2 பேண்ட் வந்துட்டு வாங்கியிருந்தேன், ஒயிட் கலரையும் பிளாக் கலர்லேயும். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்துட்டு போட்டுக்கலாம் சொல்லி 2 பேண்ட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இந்தியா மேப் பஸ்ஸில் கேம் வந்துட்டு வாங்கியிருந்தா. அதுக்கப்புறம் தம்பி 2 டென்னிஸ் பேட் வந்துட்டு வாங்கியிருந்தான். அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு போகிறப்பெல்லாம் வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்காக ஊருக்கோ ஏதாவது ட்ராவல் பண்ணுறப்ப தண்ணி வந்துட்டு பிடிச்சிக்கலாம்னு சொல்லி இந்த தண்ணி கேன் வந்துட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது 5 லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி. இதோட ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா 400 ரூபா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு சின்னதாக வந்துட்டு தெரியுது, ஆனால் 5 லிட்டர் வந்துட்டு பிடிக்கும். இதான் பார்த்திங்கனாக்கா வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு போச்சு. உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்துட்டு நல்லதே நடக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து நான் வந்துட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.